you. Now I request Dr. J.D. Bhaskar Das to give us the Varthure. He is a Vice Principal of an Arts and Science College in Chennai. He is a board member of International Center for the Study of Christianity in India and the Vice President Curriculum Director of NILT. NILT is National Institute of Leadership Training. He has published many books and on Adi India Chrisuam, and he's been a source of strength and a blessing to us. We welcome Dr. J.D. Bhaskar Das on stage to share his views on CBSS. இயேசு பெருமானின் இணையற்ற திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த CBSS அதனுடைய முதலாவது ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரி சுசிலா அவர்கள் சொன்னது போல நான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீடர்ஷிப் ட்ரைனிங் என்கின்ற ஒரு அமைப்பு, தேசிய தலைமையாளர் பயிற்சி நிறுவனம், இது கொரட்டூரில் இருக்கிறது. இந்த பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும். அதுதான் எங்களுடைய அடிப்படை. அதற்கு இந்தியாவில் இருக்கிற இந்த மக்கள் பயன்படுத்துகின்ற அவர்களுடைய வேதங்கள், உபநிடதங்கள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், இலக்கியங்கள், இங்கே புதைபொருள் ஆராய்ச்சி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற சரித்திர உண்மைகள், இவைகள் எல்லாவற்றையும் பின்புலமாக வைத்துக்கொண்டு எப்படி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிவிப்பது? இதுதான் அடிப்படை. அந்த அமைப்பு நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து, நாங்கள் பல்வேறு இடங்களிலே பணியாற்றுகின்றவர்கள், அதிகமாக வங்கிகளிலே பணிபுரிகின்ற சகோதரர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் ஆசிரியனாக கல்லூரியிலே பணியாற்றுகின்றவன். இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் ITIயில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. எங்களுக்கு ஓய்வு கிடைக்கின்ற நேரங்களில் எங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு வேறுபட்ட முறையில் சொல்றது, வேறுபட்ட முறையிலிருந்து காலையில் ஆராதனை நடத்திய சாது செல்லப்பா அவர்களுடைய அந்த ஆராதனை, அந்த புதுமையான முறையை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி அதில் புதைந்து கிடக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பெருமைகள், அந்த உன்னதங்கள், அதை வெளிப்படுத்தி காட்டுறது. உலகத்தில் ரட்சிக்கப்படும்படி மனிதருக்கு இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு நாமத்தை அல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இது வரலாற்று உண்மைங்க. அதனால் அவர்கள் சொல்லுகின்ற போது ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தார்கள். கடவுளுக்கு காரண பெயர் மட்டுமே உண்டு. நம்ம போல ஒரு பெயரை கொடுக்கறது இல்லை. நான் அடிக்கடி சிந்தித்து பார்ப்பது உண்டு. என்னுடைய பிள்ளைக்கு நான் பெயர் வைக்கிறேன், எங்க அம்மா அப்பாவுக்கு நான் பெயர் வைக்க முடியாது. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதற்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டோமோ. திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் பாடுகின்ற ஒரு பாடல். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதற்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டோமோ. அவருக்கு ஒரு பேர் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளுக்கு 1000 திருநாமங்களை நான் சாற்றி தெள்ளேனம் மகிழ்ச்சியான ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நான் கொண்டாடுகின்றேன். அதனால கடவுளுக்கு நான் பெயர் சூட்டுகிறேன், அது ஒரு காலத்தினுடைய கட்டம், அவ்வளவுதான். அதனால என்னை பெற்றெடுத்து என்னுடைய அப்பாவுக்கு நான் பெயர் வைக்க முடியாது, அவங்கள பெற்றெடுத்து அம்மா அவங்களுக்கு பேர் சூட்டி இருப்பாங்க. அதுபோல எல்லாவற்றையும் படைத்திருக்கிற இந்த கடவுளுக்கு நான் ஆசைக்காக சில காரண பெயர்களை சூட்டி கொண்டிருக்கின்றேன். ஆகையினால கடவுள் ஒருவர், அவருக்கு 1000 திருநாமங்கள் இருக்கலாம். அந்த 1000 திருநாமங்களை சொல்லுகின்ற போது இவன் கிறிஸ்துன்னு சொல்றான், இவன் கிறிஸ்தவன், இவன் அல்லான்னு சொல்றான், இவன் இஸ்லாமிய,
இவன் ஈஸ்வரன்னு சொல்றான், இவன் இந்து என்கின்ற வேறுபாட்டை, பாகுபாட்டை நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் நம்முடைய சொந்த சுய லாபத்திற்காக இவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆன்மீகம் வேறங்க, மதம் வேற. ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கடவுளினுடைய ஒரே பிள்ளைகள். இதுல இனத்தினுடைய பேரால, மொழியினுடைய பேரால, அல்லது நாம வாழுகின்ற இடங்களினுடைய பேரால, பிரிவுகளினால பேதங்களை ஏற்படுத்துவது என்பது கடவுளுக்கும் ஆன்மீகத்திற்கும், கடவுளாகிய அந்த ஆன்மீகத்தின் மைய பொருளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மதங்களுக்கும் தொடர்பில்லை. அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதி என்கின்ற ஒரு அமைப்பை நான் தொடக்கத்திலே கேள்விப்பட்ட போது இதில் ரொம்ப சிறப்பாக இதை பொறுப்பேற்று நடத்துகின்ற ரகுநாதன், சுசிலா இவர்களெல்லாம் எங்களுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் வந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்த இலக்கியங்கள், வேதங்கள், உபநிடதங்கள் இவைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சாரத்தினுடைய மையப்பொருளை வைத்து அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார் என்பதை நாங்கள் கற்றுக் கொடுத்த அந்த வகுப்புகளிலே வந்து கலந்து கொண்டு பயன்பெற்றவர்கள். அதனால அவர்கள் இங்கே அழைத்த போது நான் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன். சாது ஐயா அடிக்கடி என்னிடத்துல தொலைபேசியில் பேசுவாங்க. அவர்கள் இந்த வயதான காலத்திலும் இப்படிப்பட்ட இந்த இந்திய சமயங்களிலே இருக்கின்ற அந்த பாடல்கள், உபநிடத்தினுடைய கருத்துக்கள், வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஸ்லோகங்கள், இவைகளிலே இயேசு கிறிஸ்து எப்படி மையமாக இருக்கிறார் என்பதை அவங்க வெளிப்படுத்துகின்ற போது பல காரியங்களை அவர்கள் என்னிடத்தில் கேட்பாங்க. சில இதில் ஐயங்கள் கேட்பாங்க, அல்லது அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்ற சிலவற்றை என்னோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது நான் பெரிய மகிழ்ச்சி அடைவேன். அதனால பிராமணர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சையாக இருக்கிறது என்கின்ற பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த ஆசை நிறைவேறுகின்ற ஒரு காலத்தினுடைய தொடக்கமாக இந்த சேவா சமிதி, கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதியினுடைய இந்த முதலாவது ஆண்டு விழாவை நான் பார்க்கின்றேன். End of the old practice of offering sacrifices of the animals. No more bloodshed. இனிமேல் ரத்தம் சிந்த வேண்டிய தேவை இல்லைங்க. இனிமேல் புதிதாக இன்னைக்கு உபநிடதங்கள் முழுவதையும் நீங்க பாத்தீங்கன்னா சரி, சாந்தோக்கிய உபநிடதம், பிரகதாரண்யக்க உபநிடதம், ஈசாவாசி உபநிடதம், எந்த உபநிடதங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இது முழுவதும் they opposed offering of the sacrifices in the name of God. கடவுளினுடைய பெயரால நீ என்ன செய்ய முடியாது? பலி செலுத்த முடியாது, செலுத்தாத. ஏன்னு கேட்டா அகம் ஏவ யஜ்ஞ, நானே பலி, நான் பலியாகி விட்டேன், இனிமே பலி இல்லை. இது எங்கே வருகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் அது வந்ததுனால இன்றைக்கு பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை. வரலாற்றில் இதை தவிர வேறு எந்த விதமான பதில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு சிவனுடைய கோயிலுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. சிவனுடைய கோயிலுக்கு உள்ளே போகின்ற போது முன்னால கோபுரம் இருக்கிறது. கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் மண்டபம், பொது மண்டபம், அர்த்த மண்டபம் ஒரு பக்கத்தில். அங்கே போகின்ற போது ஒரு சின்ன கன்றுக்குட்டி, கொடிமரம், பலிபீடம், அதுக்கப்புறமா கற்பகிரகம். இதான அமைப்பு. கன்றுக்குட்டி இருக்குது, கொடிமரம் இருக்குது, பலிபீடம் இருக்குது. பலிபீடம் இருக்கிறது, ஆனா பலி இல்லையே. பலிபீடம் இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு நாம் பலி செலுத்தவில்லை. ஏன் செலுத்தவில்லை? வரலாற்றில் அதுக்கு என்ன இது? நாம உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நல்ல அழகாக அதுல எண்ணெய் பூசி அது கருப்பா இருக்குது. அது சுற்றிலும் அழகான பூக்களை சுற்றி அதில் கட்டி வச்சிருக்கிறாங்க. குங்குமம், திருநீர் இவைகளை சார்த்தி வைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த பலிபீடத்தில் பலி இல்லை? இங்க இருக்கிற சைவ கோயில் அல்லது வைணவ கோயில் அல்லது குமரன், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம், எந்த கடவுளாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயில்கள்ல பலிபீடம் இருக்கிறது, பலி இல்லையே. ஏன்?
இதெல்லாம் பார்க்குற போது கிபி 7ஆவது நூற்றாண்டுக்கு பிற்பாடு எழுந்தவை தான், கட்டப்பட்டவை தான் இந்த கோயில்கள். அதுக்கு முன்னால கிடையாது. பழைய ரிக்வேதத்தின்படி கோயில் கட்டி வழிபடக்கூடாது. ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்கின்ற ஆலயத்திற்குள் பிராமணன் ஒருவன் சென்று வழிபடக்கூடாது, விதி. அது மாறுகிறத ஏன்? இன்னைக்கு பலி செலுத்துங்க. பலி செலுத்துறது என்ன? புதிதான ஒரு அமைப்புல போகிறது, திரவிய யஜ்ஞம். இன்னைக்கு யாகங்கள் பகவத்கீதையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய யாகங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. தன்னையே பலியாக கொடுக்கிறதுங்க, உயிருள்ள பலியாக. நான் என்னையவே கடவுளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்னைய வெட்டி ரத்தத்தை சிந்தி சாக கொடுக்கறது இல்லை. I offer the whole of my body, spirit and soul together unto the Lord. முழுசுமா நான் கொடுக்கிறேன். அதான் ஜீவ பலி. இது எப்படி இன்றைக்கு இருக்கின்ற பிராமணர்கள் மந்திரங்களை ஓதுகின்றார்கள். அந்த மந்திரங்களை ஓதுகின்ற போது இன்றைக்கு அந்த பழைய விதிப்படி அங்கே என்ன செய்யவில்லை? விலங்கினை பலி கொடுக்கவில்லை. அதுக்கு பதிலாக வேற கொடுக்குறாங்க. they offer something else. அதில் நெய் ஊத்துறாங்க அல்லது வேற ஏதோ ஒன்று போடுகிறார்கள். எதற்கு? பலி நின்று போய்விட்டது. எங்கே நின்று போய்விட்டது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பலி நிறைவேற்றப்பட்டு விட்டது. இதுதாங்க புதிய நிலையில் நாம பார்க்கிறது. அப்போ ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை சொல்லுவது அல்லது கடைபிடிப்பது என்பது பழமை, அதெல்லாம் போச்சு. இன்னைக்கு பார்க்கிற போது பிரம்ம வித் பிரம்மைக பவதி. பிராமணன் என்பதற்கு என்ன பொருள்? பிரம்ம வித் பிரம்மைக பவதி. பிரம்மனை எவன் ஒருவன் அறிந்திருக்கிறானோ அவன் பிராமணன். பழைய நிலையில் நான் எல்லாத்துக்கும் மேல இருந்தவன் இல்லைங்க. இன்னைக்கு நான் யாரை பிரம்மனை அறிந்திருக்கிறேன், நான் பிரம்மனாக இருக்கிறேன், அவன் தான் பிரம்மன், அவன் தான் இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்றது. கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா என்ன? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்தவன். கிறிஸ்துவை போல வாழுகின்றவன் கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்காக வாழுகின்றவன் கிறிஸ்தவன். இதானே இன்னைக்கு இருக்கின்ற நியூ மெத்தட், நியூ கனோட்டேஷன், நியூ பிலாசபி. அந்த அமைப்புல இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு, கிறிஸ்தவர்களுக்காக வந்து அவர் ரத்தம் சிந்தினாரா? அவர் சிலுவையில் அடிக்கின்ற போது கிறிஸ்தவர்களே இல்லைங்க. அவர் இறந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து விண் உலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பவுல் போன்ற அடிகளா அவங்களுடைய அந்த தொண்டர்கள், திருத்தொண்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் போய்கொண்டிருந்த போது முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்தியோகியாவில். அது கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னால, பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்தது கிறிஸ்தவர்களுக்காக கொடுத்தாரா? இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காகவும் கொடுத்தார். ஓகே, அதனால அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். This is faith. This is simple faith. அதனால இன்றைக்கு வந்து புதிய ஒரு கோணத்துல பார்க்கிறோம் என்று சொன்னால், வேதாந்தம் என்று சொல்லுவது இனிமேல் பலி கிடையாது. பலி நிறைவேறி போய்விட்டது. அந்த பலியின் மூலமாக, பலியினுடைய சிறப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பலியின் மூலமாக இந்த உலகத்துல மனிதனுடைய பாவங்கள் முழுவதும் அழிந்து போய்விட்டது. அந்த பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதுகின்ற போது கூட ஆதிசங்கரர் 2 பெயர்களை குறிப்பிடுறாரு. அகம், அகர், 2 பெயர்கள். அகர், அகர் அப்படின்னு சொன்னா the person, God who is associated with sacrifice. மோனியர் வில்லியம்ஸ் எழுதுறாருங்க அதை. a great Sanskrit scholar who has brought out Sanskrit English dictionary, இன்னைக்கு authority. அவர் எழுதுகிற போது அதை சொல்றாரு. அகர் என்று சொல்லுவது பலியானவரோடு தொடர்புடைய ஒரு பெரியவரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு.
அத்வைதம் அப்படின்னு சொல்கிறது நான் கடவுள், கடவுளும் நானும் ஒன்று, அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. அது சங்கரருடைய ஃபிலாசபி ஒன்றும் கிடையாது. அது சங்கரர் புதுசாக ஃபிலாசபி ஒன்றும் எழுதலை. உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இந்த மூன்றுக்கும் பேர் பிரஸ்தானத்திரயம்னு பேர். இந்த பிரஸ்தானத்திரயத்திற்கு உரை எழுதியவர்கள் 3 பேர். ஒன்று ஆதிசங்கரர், இன்னொன்று ராமானுஜர், 3வது மாத்துவர். இவங்க எழுதின உரை, இங்க இருந்த திராவிடர்களுடைய எழுத்துக்களுக்கு விளக்கம் சொன்ன இந்த 3 பேரும் திராவிட நாட்டை சார்ந்தவர்கள். அவங்களுடைய ஒவ்வொரு விளக்கமும் ஒரு புதிய புதிய கோணத்தில் அமைந்தது. அதுதான் அத்வைதம். இது விசிஷ்டாத்வைதம், துவைதம். எல்லாத்துலயும் ரொம்ப சிறப்பாக நம்ம பார்க்கிறது பிரம்மசூத்திரத்திற்கு ஆதிசங்கரர் எழுதிய உரை. அதான் ரொம்ப பெருசு. இயேசு கிறிஸ்து முழுசும் அதில் உட்கார்ந்து புத்தகங்களை வெளியிடுறதுக்கு கடவுள் பெரிய கிருபைகளை கொடுத்தார். நான் ஒன்றும் பெரிய ஸ்காலர் கிடையாது. இதெல்லாம் பல அறிஞர்கள், ஏபி ஐயாலாம் இருக்கிறாங்க, நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து தொகுத்தும் வகுத்தும் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க வரலாற்றில் வந்த கடவுள். அவர்களுடைய எல்லா புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு உண்டு. போகும் பொழுது அவைகளை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்துங்க. ஒன்றும் வாங்கிட்டு போகாதீங்க, உங்களுக்கு மட்டும் வாங்காது. சுயநலமாக ஒரு 10 வாங்கிட்டு போய் 10 பேருக்கு கொடுங்க, அது ஆசீர்வாதம். ஐயா சொன்னாங்க, நான் பிராமண கிறிஸ்தவன்னு சொல்லி பெருமை கூடக்கூடாதுன்ட்டு. இந்த பிராமண கிறிஸ்தவ பிராமணன்னு போட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சாதாரணமாக நம்ம இந்திய நாட்டில் கிறிஸ்தவன்னா கீழ் ஜாதிக்காரன் தான் சொல்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? கிறிஸ்தவனா கீழ் ஜாதிக்காரன் தான் கிறிஸ்தவனாக இருப்பான். ஏன் தெரியுமா? கீழ் ஜாதிக்காரங்களை கோயிலுக்குள்ளே விடலை, கீழ் ஜாதிக்காரங்களை மனுஷனாக நடத்தலை, கீழ் ஜாதிக்காரங்க அவங்க மேல் ஜாதி தெருவுக்கு போகக்கூடாது. இப்படியெல்லாம் சட்டம் இருந்தபோது கிறிஸ்தவர்கள் மிஷினரிகள் ஏன்பா இப்படி வித்தியாசமாக இருக்கிறீங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் ஆண்டவருக்கு எல்லாம் ஒன்று தான், வாங்க அப்படின்னாங்க. நம்ம கூட மனுஷனாக நினச்சி கூப்பிட்றதுக்கு ஒரு சாமி இருக்குதுன்னு எல்லாம் இங்கே ஓடியாந்துட்டான். அவன் மனம் திரும்பி வந்தான்னு நான் சொல்ல மாட்டேன். மனிதனாக மதிக்கிற ஒரு மதம் இருக்குதுன்னு சொல்லி தான் வந்தாங்களே தப்பு யாருதுன்னு நினச்சி பாருங்க. அன்னைக்கே விட்டுருந்தா இன்றைக்கி கிறிஸ்தவமே வந்திருக்காது இல்லையா? அவங்க வித்தியாசம் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. பிராமணர்களுக்குள்ளும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், ஒரு ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். சுவாமிநாத ஐயர் அப்படின்ட்டு போர்டு போட்டிருந்தாங்க, IAS அப்படின்னு. நான் வேறு ஒரு காரியமாக கையெழுத்து வாங்குறதுக்கு போனேன். என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்து விட்டேன். அந்த பியூன் சொன்னார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறார் அப்படின்னு. சரி வெயிட் பண்ணேன். 2-3 பேர் உள்ளேருந்து போன உடனே இவரே வந்தார். வாங்க வாங்கன்னார். உள்ளே போனேன். கதவுலாம் மூடிட்டு பிரைஸ் லார்ட், நானும் கிறிஸ்தவன் தான்னார். அவ்வளோ ரகசியமாக இருக்கிறாங்க. நீங்கள் சும்மா நினைக்காதீங்க. பிராமணாவில் இன்றைக்கி 50% மேலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இது நடைமுறையில் உண்மை. அதனால் பிராமணர்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு தான் கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த ட்ரஸ்டினுடைய டீடில் முதல் கொள்கை என்ன தெரியுமா? ஆப்ஜெக்ட் ஆஃப் எய்ம்ஸ் ஆஃப் த சொசைட்டி, த ட்ரஸ்டில் ஃபஸ்ட்டு திங் டு எராடிகேட். இது பதிவு பண்ணப்பட்ட ஒரு சங்கம். டு எராடிகேட் casteism, but to help certain Christian Brahmins who do not like to mix with others caste people. அப்படிதான் எங்கள் கொள்கையை. ஜாதியை உயர்த்துறதுக்காகவோ ஜாதியை பெருமையாக சொல்கிறதுக்கோ இல்லை, ஜாதியை ஒழிப்பதற்கு. கிறிஸ்துவுக்குள்ள ஜாதி கிடையாது. ஆனால் சில பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜாதியை மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் மேன்மை பாராட்டுகிறோம். ஆகவே பிராமணர்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை போட்டிருக்கோம். அது சிலருடைய கண்ணை உறுத்தும், பிரச்சனை வரும். அதை எதிர்க்கிறதுக்கும் நமக்கு தேவன் பலன் கொடுத்துருக்கிறார். நம்ம சாத்வீகமான முறையில் தான் போவோம். அந்த பேர் பிராமண கிறிஸ்தவர்கள்னு பேரை பார்த்த உடனே இது இந்துக்களுடைய பேர், இது வைக்கக்கூடாது, போர்டை கலெக்ட் ஆகணும் குதிச்சாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டு ஃபோனில் கேட்டார், என்ன இதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு ட்ரஸ்ட் இது, முதலாண்டு ஆண்டு விழா நடத்துகிறோம். என்ன பேசுவீங்கன்னார். இயேசுவை பற்றி பேசுவோம் அப்படின்னு. இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதெல்லாம் எடுத்து பேசுவோம் அப்படின்னு. எனக்கு விளங்கலையேனார். வந்து கேளுங்க விளங்கும்.
விளங்காமலே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை சரி பிரச்சனை இல்லாமல் நடத்துங்கன்னார். யார் பிரச்சனை கொடுத்தா, நாங்களா அவங்களா? நீங்கள் அவங்ககிட்ட தானே சொல்லணும். அது போர்டு தானே எடுக்கணும், உங்களுக்கு எடுத்துடுறோம் அப்படின்னு போர்டை எடுத்து வச்சுட்டோம். இன்றைக்கி மேலே அதில் ஒரு பேஸ்ட் ஒன்று போட்டு முன்னால் வச்சுருக்கோம், மற்றதை பின்னால் வச்சுருக்கோம். இனி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு கூட்டம் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை கேட்டேன். டாக்டர் அவர்கள் ரொம்ப ஞானமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்க சொல்கிற எழுதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்றாங்க. தகுதியை கொடுக்குற ஒரு கர்த்தர் அவர் இருக்கிறார் அவருக்குள்ளே, அதனால் அவர் எழுதுகிறார், மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறார். நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் படித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அவர் டாக்டரேட்டில் டாக்டர் பட்டம் பெற்றவர், 2-3 பட்டம் பெற்றிருக்கிறார். நான் படிக்காதவன், SSLC தான் படித்தேன், கஷ்டப்பட்டு படித்தேன். இங்கிலீஷை தமிழில் படித்தேன். அந்த இங்கிலீஷ் புஸ்தகத்தில் மேலே தமிழை எழுதி வச்சு அதை தான் படிப்பேன். எனக்கு அப்படி தான் எனக்கு நான் SSLC வரைக்கும் தான் படித்தேன். 4 எழுத்து படித்தேன் SSLC. ஆனால் எனக்கு தேவன் இந்த ஸ்லோகங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கொடுத்தார். அதன் அடிப்படையில் கொஞ்சம் இந்த பைபிளை படித்த போது இதெல்லாம் எடுத்து சொன்னால் என்ன, எத்தனையோ அடிவதை பார்த்தேன். 40 வருஷத்தில் கல்லடிப்பட்டிருக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, முதுகில் அடிச்சிருக்கிறாங்க, கட்டை வச்சு அடிச்சிருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அவரால் அன்றி எனக்கு ஒன்றும் நடக்காது. உன் தலையில் இருக்கிற முடி கூட என் சித்தம் இல்லாமல் விழாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நான் இருக்கிற வரைக்கும் ஏதாவது இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுன்ற என்னுடைய ஆவல். நல்ல நேரத்தில் வந்து என் ஆசையை போகும். நல்ல கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சவங்க தான் கணேசையர், ரங்கநாதையர், சுஷிலா அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பிராமணர்களுக்குன்னு ஒன்று வச்சா என்ன அப்படின்னாங்க. எனக்கு பற்றி எரிஞ்சது. ஆகவே இந்த அமைப்பை கூட்டி ஒரு 30 பேர் வருவாங்கன்னு தான் ஆரம்பித்தோம். முதல் ஆரம்பத்திலே 95 பேர் வந்திருந்தாங்க. 3 திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் ஒரு திருமணம் பிராமண முறைப்படி அப்பா மடியில் பொண்ணை உட்காத்தி வச்சு மாப்பிள்ளையை தாலி காட்ட வச்சு எல்லாம் நம்ம கிறிஸ்துவ முறைப்படி நடத்தணும். பொண்ணை சேரில் உட்கார வச்சேன்னா அவங்க அப்பா மடியில் உட்கார வச்சேன்னா 2 ஒன்று தான். உட்காந்துருந்தால் போதும். யானை மேலே கூட உட்கார வைக்கலாம், ஏணி வச்சு மாப்பிள்ளை தாலி கட்டணும். அதனால் இதெல்லாம் பெருசு இல்லை. கலாச்சாரங்களுடைய அடிப்படையை பற்றி டாக்டர் எபனேசர் சுந்தரராஜ் வந்திருக்காங்க. அது ரொம்ப அவர் ஒரு பெரிய அறிவாளி, பார்த்தா தெரியாது. ரொம்ப பேருக்கெல்லாம் அப்படி பெருசாக வந்தால் தான் தெரியுது. நம்ம கிறிஸ்தவர்களெல்லாம் எளிமையானவர்கள், எளிமையாக தான் இருக்கணும். அவர் அதை பற்றி சொல்லுவார் உங்களுக்கு. அவரும் புத்தகம் கொண்டு வந்திருக்கிறார், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி திருச்சபைகளில் தாலி கட்டலாமா வேண்டாமா, கோயிலுக்குள்ளே கட்டலாமா வெளியே போய் கட்டலாமா, தாலி கட்டுறதே எங்கே கட்டினா என்னையா, இது கட்டினா என்ன கட்டாட்டி என்ன, சுயமரியாதை கல்யாணம் நடக்கலை, அரசாங்கம் அங்கீகரிக்குது. இவங்க 2 பேரும் புருஷன் பஞ்சாதி போகையான்றாங்க, முடிஞ்சு போச்சு கல்யாணம். செலவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக முடியறது, மனமொத்த கதை. ஆகவே இதெல்லாம் தேவையில்லை. நகை போடலாமா வேண்டாமா, நகை போடாதீங்கோ, எங்கள் பெட்டியில் போட்டுட்டு போங்கன்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு அது, அவங்க பெட்டியில் போட்டுட்டு போகிறதுக்காக நம்ம நகை வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒரு கிரிட்டேரியா இல்லை. நமக்கு தேவை கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதார்.